இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்தர் உருவாக்கத்தில் சிலம்பரசன் ஸ்ரேயா சரண் நடிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் உருவாகி வரும் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாகிருக்கு. ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆன உடனே ஏதோ தென்னந்தோப்பு வழியே ஒரு கார் போகுது. அப்புறம் மதுரை இங்க இருக்கு, மைக்கேல் எங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சிலம்பரசனோட இன்ட்ரோ ஷாட் மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. அப்புறம் ஒரு வசனம் வருது, அவர் வேற கூட்டத்தில் போய் சேர்ந்திருப்பாரு அப்படின்னு உடனே அவர் வேற கூட்டத்தில் போய் சேர்ற ஆள் இல்ல, அவனுக்காக ஒரு கூட்டத்தை உருவாக்குறவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்புறமா நம்ம சிம்புவோட இன்ட்ரோடக்ஷன் காமிக்கிறாங்க. அப்புறம் ஒரு கார் மேல சிலம்பரசன் ரொம்ப ஸ்டைலா, அது ஸ்டைலா இருக்கான்னு நீங்க ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, அவர் ஸ்டைலா தன்னோட சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டே பாட்டில் தூக்கி போடுறாரு. அப்புறம் ஸ்ரேயாவை பாக்குறாரு. அப்புறம் ஒரு இடத்துல சிலம்பரசன் ஒரு டயலாக் சொல்றாரு, காதலிக்கிற பொண்ணை கூட விட்டு கொடுப்பேன், ஆனா நண்பனை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனமும் இந்த வசனத்துக்கு பேக்ரவுண்டா வர்ற பீஜியமும் இந்த வசனத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு நம்மள கேள்விதான் கேட்க வைக்கிறதே தவிர அது ஒருத்தா இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பஸ்ல ஸ்ரேயா உட்கார்ந்துருக்காங்க. சிம்பு ஒரு டயலாக் அடிக்கிறாரு. அது என்னன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்தரோட ஃபேமஸ் டயலாக்கான கன்னி பசங்களோட சாபம் ஒன்று சும்மா விடாதடி அப்படிங்கிற டயலாக். சில நொடிகள் கடந்து சிலம்பரசன் போன்ல என்னோட செல்விக்காக நான் உயிரே கொடுப்பேன் டாக்டர், சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. வாயை கொடுக்கணும் அப்படின்னு ஆப்போசிட்ல இருந்து வாய்ஸ் கேக்குது. வாயை கொடுக்கணுமா அப்படின்னு அதிர்ச்சி ஆகிறாரு சிலம்பரசன். உடனே மொட்ட ராஜேந்திரனும் சூப்பர்பா அப்படிங்கிறாரு. இந்த வசனம் கேட்கும்போது சிம்புவோட வாய்ஸ்ல ஏதோ ஒரு குறை தெரியுது. அது டயலாக்க சிரத்தை இல்லாம சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறதா இல்ல டப்பிங் ரெக்கார்ட் பண்ணவங்களுடைய தவறா அப்படின்னு தெரியல. ஓவராலா அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் இந்த படத்தோட டீசர் ஏதோ ஹாஃப் பேக்டு டீசர் மாதிரி இருக்கு. ஏதோ அடிச்சு புடிச்சு திடீர்னு கட் பண்ணி நல்ல நாள் அன்னைக்குமா ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு கட்டாயத்தினால ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கு. யுவன் இஸ் பேக் அப்படின்னு கோடான கோடி ரசிகர்கள் நினைச்சிட்டு இருக்கிற இந்த வேளையில இந்த பிஜிஎம்மும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்மள அப்படி நினைச்சது தப்போ அப்படின்னு நினைக்க தோணுது. ஒரு தெலுங்கு லோ கிரேட் மசாலா மூவி ஃபீல் இருக்கிற இந்த படத்தோட டீசர் அவ்வளவு ருசிகரமா இல்லைங்கிறது தான் நிஜம். நல்லா சொல்லணும்னு நினைச்சுட்டு வந்த அவரை பத்தி அவரு நான் ஸ்ரீதிவ்யா இப்போ இவ்வளோ சொன்ன பிறகு நான் திருப்பி பில்டப் கொடுத்தா எப்படிப்பா அது நல்லா அதில் இருக்குமா? சரி ஓகே, எங்கள் மொத்த பேரையும் தாங்குவார் அவர். சூப்பர்ல, எனக்கே நல்லா இருக்கு. ஓகே, சந்தோஷம் அப்படி பேசிட்டாரு தெரியல. அவர் ரொம்ப அமைதி, பிரகாஷ் சார் எங்கேயும் வரமாட்டார். அவ்வளோ ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஆள் அவர். அதுக்கு காரணம் படத்தில் ஒரு சீன் இருக்குது, அது வரும்போது அது தெரியும் உங்களுக்கு. ஒரு பாட்டு அமிச்சார் சந்தோஷ், முடிஞ்சிடுச்சு அதோட. என்னங்க அப்படின்னு, அவ்வளோதான் பாட்டு அப்படின்னாரு. ஒரு டவுட், ஏன்னா நம்மளை கேட்டு நாம் தானே எல்லாம் அப்ரூவ்லாம் பண்ணுவோம். என்னுடைய ஹீரோ கார்த்தி சாரை நீங்கள் இன்னொரு பக்கம் வைக்கலாம்.